உலகம் முழு தமிழ் பேசும் அனைத்து நல்லுறவுகளுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூடியூப்பை பேஸ் பண்ணி எத்தனை வகையிலலாம் பணம் நம்ம வந்து சம்பாதிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நார்மலாக நம்ம வந்து யூடியூப் எடுத்துருக்கோம். இந்த யூடியூப்பில் நமக்கு வந்து பணம் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கம்பெனிக்காரங்க ஆட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகுது. கூகுள் கம்பெனிக்காரங்களுக்கும் ஒரு சில வருவாய் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கூகுள் கம்பெனிக்காரங்க ஒரு குறிப்பிட்ட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கிட்டு நம்ம சேனல் தான் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்க வந்து ஒரு ₹100 வாங்கினாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ₹55 பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட்டர்ஸ் கொடுத்துட்டு மீதி ₹45 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ ₹45 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சர்வர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக யூடியூப்ல வந்து நம்மளுக்கு வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் இருக்குது. இப்போ நார்மலாக நீங்கள் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் காஸ்ட் ரொம்ப அதிகம். பட் யூடியூப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நிறைய இடங்களில் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேமஸான சேனலான பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் ஆகும். அதுக்கு இன்னும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் அதிகமாக நீங்கள் வந்து செலுத்தி அந்த சேனல் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான் பார்த்தீங்கன்னா. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்மளுக்கு வந்து யூடியூப்லேருந்து வருவாய் வந்து வந்துகிட்டு இருக்கு. அடுத்து இரண்டாவது வழி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பான்சர்ஷிப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நார்மலாக உங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு டெவலப் க்ரோத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்து எதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ணி கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன்னா, ஸோ அந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க பொருட்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் அமௌண்ட் கொடுத்து என்னுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக உங்க கூட வந்து டீல் ஆனது பேசுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், ₹1000 கூட இருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வந்து டீல் பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய வீடியோ கண்டென்ட் உங்களால் கொடுப்பாங்க. உங்கள் சேனலில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை பற்றி பேசி ப்ரொமோட் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து உங்களுக்கு வந்து சர்டன் ஸ்பான்சர்ஷிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எப்படி கான்டாக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அபவுட் கொடுத்துருப்பேன் இல்லையா. ஸோ அந்த அபவுட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெயில் ஐடி கொடுத்துருப்பேன், இல்லை என்னுடைய ஃபோன் நம்பரும் கொடுத்துருப்பேன். ஸோ மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட மெயில் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நான் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயில் ஃபார்வர்ட் நான் வந்து பண்ணிவிட்டேன்னா அவங்க ஓகே அந்த பட்சத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட் பற்றி எனக்கு வந்து அனுப்புவாங்க. அது என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக் பண்ணிவிட்டு என்னுடைய சேனல் நான் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இப்படி இரண்டாவது வகையில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்குது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது அவங்க ஆப் ஏதாவது ரெடி பண்ணாங்கன்னா இப்படி நார்மலாக வரும். பட் இன்னும் அதிகபட்சமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல்ஸ் ஆகட்டும், இல்லை பெரிய பெரிய கேஜெட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் கூட டைரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வைப்பாங்க. இதில் ரிவ்யூ ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை டைரெக்டாக நீங்களே எடுத்துக்கிறது கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டாக அனுப்பி வைக்கலாம். ஸோ இப்படி ரிவ்யூ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் டேமேஜ் ஆனாலும் சரி நீங்கள் ரிட்டர்ன் அனுப்பி தான் ஆகணும். பட் இப்படி வந்து நீங்கள் ரிட்டர்ன் அனுப்பாமே ஒரு சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். அந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு நீங்களே கூட வச்சுக்கலாம். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் நமக்கு வந்து கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் வந்து அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசானில் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு செப்பரேட்டாக நீங்களே ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களால் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ பண்ணுறீங்க. அப்படி பட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் அதை பற்றி ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்க. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இதில் போட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண பொருட்களாக இருக்கலாம், இல்லை அவங்க வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி உங்களால் கேட்டிருந்தா ஸோ அதை பற்றி நீங்கள் ரிவ்யூ பண்ண யூனிட்டாக கூட இருக்கலாம். நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அந்த குறிப்பிட்ட ப்ராடக்டோட லிங்க் எடுத்துகிட்டு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த லிங்க் பேஸ் பண்ணி உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு வைங்க. ஸோ சர்டன் ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பல்லாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா வந்து சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப் மூலமாக நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் சம்பாதிக்கிற இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நார்மலாக உங்களால் பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட் இருக்குன்னு வைங்க. நீங்கள் ஒரு யூடியூபர் வெப்சைட்டும் வச்சிருக்கீங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் பற்றி நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறீங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்க. ஏதாவது குறிப்பிட்ட லிங்க் வேறு இருந்தாலும் சரி அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து வெப்சைட்டில் நீங்கள் வந்து கொடுத்துட்டு இதை பற்றி தெளிவான விளக்கங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க லிங்கை பேஸ் பண்ணி அது என்னுடைய வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னு வைங்க, அந்த வெப்சைட்டை பேஸ் பண்ணி. ஸோ வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லிங்கை பேஸ் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு போவாங்க. ஸோ வெப்சைட் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூவர்ஸ் இன்னும் அதிகமாவாங்க உங்கள் வெப்சைட்டுக்கு. ஸோ வியூவர்ஸ் அதிகமாகனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு வியூவர்ஸ் அதிகமாக வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்லையும் ஜென்ரேட் ஆனதாக ஆகும். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட் மூலமாகவும் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரஸ்டடாக நிறைய பேர் சம்பாதிக்கிற ஒரு முக்கியமான வழி அப்படின்னு சொல்லணும் யூடியூப் மூலமாக. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பான்சர்ஷிப்,
அதாவது யூடியூபர்ஸுக்கு ஆப்பாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ப்ராடக்ட் கொடுத்து உங்களை வந்து ப்ரொமோட் பண்ண சொன்னாவோ. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குது இல்லையா. ஸோ இது இரண்டாவது வழி. மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நான்காவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட் வச்சிங்கன்னா வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீடைரக்ட் உங்களுடைய வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் பண்ணும்போது ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அதிகமாக இருக்காங்களோ, எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்களோ, ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆகலாம், ரொம்பவும் நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து யூடியூபோட ஒரு பெரிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் யூடியூப் மூலமாக எதுக்கு ப்ரொமோட் பண்ண சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக ரீச் ஆகும். அதாவது ஒரு சின்ன லெவல் கம்பெனியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அது நீங்கள் வந்து குறிப்பிட்ட சேனலில் அமௌண்ட் அதிகமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரீச் ஆகும். ஸோ இதுக்காகவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூபர்ஸ் வருவாங்க. பட் பெரிய பெரிய மீடியாக்கெல்லாம் நீங்கள் வந்து போனீங்கன்னா காஸ்ட் அதிகமாகவும், நிறைய பேரால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ காஸ்ட் கொடுத்து பண்ண முடியாது. பட் யூடியூபால் ரீச்சும் ஆகலாம் சீக்கிரமாக, ப்ரொமோட்டும் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நினைக்கலாம் யூடியூப்பில் இத்தனை வழிகள் இருக்கா, சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம்னா சீக்கிரமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேலையை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்து யூடியூப்பில் இறங்கினாங்கன்னா ஸோ டோட்டலாக ஃபெயில் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் தள்ளப்படுவாங்க. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு யூடியூபராக உள்ள வரீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய வேலைகளை பார்த்து பார்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு யூடியூப் வீடியோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இதிலெல்லாம் முட்டி மோதி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 வருடம் 3 வருடத்தில் சக்ஸஸ் ஆனவங்க இருக்காங்க. நிறைய பேர் 10 வருடமாயும் சக்ஸஸ் ஆகாதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் கஷ்டப்பட்டும் வெளியே போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மீறி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுலேயும் ஜெயிக்கணும். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஸோ கஷ்டப்பட்டோம்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பலனானது இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் மூலமாக எப்படியெல்லாம் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் கூட நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். உங்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கடைசியாக சொன்ன விஷயத்தையும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மறக்காம ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எதுக்கு சொல்ல நம்ம டெக்கல் சம்மந்த நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொண்டு வந்துட்டு இருப்பேன். ஸோ இது மாதிரி நியூஸும் உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இதே மாதிரி அடுத்த வீடியோக்கு உங்களை சந்திக்க அதுவரை உங்களுக்கு நான் உங்களுக்கு நன்றி. வணக்கம்.